பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அர்மெகதான் யுத்தம். வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இந்த வசனத்திலிருந்து 3 கேள்வியை நம்ம எடுத்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இவர்களை யாரு கூட்டி சேர்த்தான்? கூடி சேர்ந்தவர்கள் யாரு? எதற்காக கூடி சேர்ந்தார்கள்? இந்த 3ஐயும் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இது ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலாவதாக, எதற்காக கூடி சேர்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான விளக்கம் வெளிப்படுத்துதல் 17-14 இருக்குது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ண வருவார்கள். எங்க யுத்தம் பண்ண வருவார்கள்னா அர்மெகதான் அப்படின்ற பள்ளத்தாக்குல அவங்க யுத்தம் பண்ண வருவாங்க. இந்த அர்மெகதான் எங்க இருக்குன்னா இஸ்ரேல்ல தான் இந்த அர்மெகதான் பள்ளத்தாக்கு அமைஞ்சிருக்குது. சரி, ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ண வருவார்கள் அப்படின்னு வசனம் சொல்றபடி ஆட்டுக்குட்டியானவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர் தான் ஆட்டுக்குட்டியானவர். இதை பார்த்தீங்கன்னா யோவான் 1:29 இதை தெளிவாக சொல்லுது. சரி, யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாக கூடி சேர்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 13-14 படி பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்கள் சர்வ வல்லவருடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். இவர்களை கூட்டி சேர்த்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான விளக்கம் வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். சரி, இப்போ ஆட்டுக்குட்டியானவனுடைய டீம்ல, அதாவது ஏசப்பாவோட டீம்ல யார் இருப்பாங்கன்னா யோவேல் 3:9 படி புறஜாதி மக்கள், பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள் அந்த பிசாசினுடைய டீமுக்கு விரோதமாய் கிளம்பி வருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, யுத்தம் எங்க நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுத்தம் நடைபெறுகிற இடம் மெகிதோ பள்ளத்தாக்கு. சரி, இப்போ யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னா வெளிப்படுத்துதல் 17-14 2வது பகுதியின்படி ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை ஜெயிப்பார். இந்த வலு சர்ப்பத்துடைய நிலைமை என்ன அப்படின்னா வலு சர்ப்பம் எரிநரகத்தில் தள்ளப்படும். வெளிப்படுத்துதல் 20:10 படி மேலும் அவர்களை மோசம் போக்கின. இந்த அவர்களை அப்படின்னு இருக்கிற இடத்துல பூமியின் ராஜாக்களை அப்படின்னு போட்டோம்னா மேலும் பூமியின் ராஜாக்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான இடத்தில் தள்ளப்பட்டான். இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். மேலும் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.